பிக் பாஸ்ல காமன் மேன் ஷோன்ட்டு இப்போ ஒன்று போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த ஷோவோட நோக்கம் என்னன்றது எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு காமன் மேன்ன்றது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு பர்சன் தான் வந்து காமன் மேன் சொல்லுவாங்க. அந்த பர்சனை வந்து அந்த ஷோக்குள்ள கொண்டு வர்றது தான் இந்த நிகழ்ச்சின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது. காமன் மேன்னா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரும் யூடியூபர்ஸ் இவங்க தான் வந்து காமன் மேன் போல இருக்குது. அந்த ஷோல பார்த்தீங்கன்னா வந்திருக்க எல்லாருமே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல நல்ல ஃபேமஸ் ஆனவங்களோ இல்லை ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ காமன் மேன்னா அவங்க மட்டும் தான் காமன் மேனா? வெளியில இருக்க பிஸ்னஸ் மேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்கிறாங்களா அவங்க, அதுக்கப்புறம் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க யாருமே அதில் காணுமே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் தான் அதில் உட்காந்துருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியல. அப்போ இன்ஸ்டாகிராமை வச்சு தான் அந்த பிக் பாஸ் ஷோவே நடக்குதா? எப்பவுமே நீங்கள் அப்படி தானே நடத்திட்டு இருக்கீங்க. அதுல வரதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 பேராவது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் யாருனா தான் கூட்டு வரீங்க. அப்படி இல்லைன்னா விஜய் டிவில இருக்க முக்காவாசி பேர் அது உள்ள இருக்காங்க. அப்புறம் எதுக்கு அது ஒரு ஷோ நடத்துறீங்கன்னு புரியல. ஏன் ஊர்ல வேற ஆளுங்களே கிடைக்க மாட்டாங்களா? ஒரு ஆடிஷன் வைக்கிறீங்கன்னா ஜென்ரலா எல்லாரையும் எடுங்க. பிக் பாஸ் ஷோ பாத்தீங்கன்னா அது ஒரு ரியாலிட்டி ஷோன்றதுனால எல்லாருமே வந்து விரும்பி பாக்குறாங்க. அப்படின்றப்போ நீங்க வந்து எதுக்கு விஜய் டிவில இருக்கவங்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுமா? மத்த யாருமே தெரியாதா? இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க? பேங்க் ஆபீசர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த கூலி வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து எடுக்கலாமே. ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சு தான் ஆடிஷனே பண்ணுறீங்க. வந்திருக்க ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பரான கொஸ்டினை அவங்க கேட்க மாட்றாங்க. எப்படி வந்து கரெக்டான பர்சன் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல.